தொழுகையை ஒரே நேரத்தில் ஒரே தொழுகையை 2 கிபிலாவின் பக்கம் தொழுத பள்ளி கிபிலத்தைனுடைய பள்ளி மதீனாவில் இருக்கிறது. அதே போல கந்தக்கூடிய மைதானம் அங்க அகழி தோண்டி மதீனாவை பாதுகாப்பதற்காக யுத்தம் செய்த இடம் சபா மஸ்ஜித் 7 பள்ளிகளுடைய இடம் என்று சொல்லுவோம். இப்படியான இடமெல்லாம் மதீனாவிலே தான் இருக்கிறது. அன்புக்குரிய மேலான சோழி, இதுதான் அந்த மதீனாவுடைய சிறப்பு. இதே போல மஸ்ஜிதுல் அக்ஸா அது யஹூதிகள் வசம் இருக்கிறது. பிரமாண்டமான பள்ளி. அங்கே அதிகமான நபிமார்கள், அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களும் அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இது 3 தான் நபியார்கள் விசேஷமாக சொன்னார்கள். காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடும், மஸ்ஜிது நபவி மதீனாவுடைய பள்ளி நபியோடும், அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 3 பேரோடு தொடர்புடையது. எனவே ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த மஸ்ஜிதுல் அந்த காபத்துல்லாவையும் அந்த மஸ்ஜிது நபவி அந்த மதீனா பள்ளியையும் அங்கே உள்ள வரலாறுகளையும் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இப்படியான இடங்களை பார்ப்பதற்காகத்தான் ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொண்டு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவார்கள். இஸ்லாத்துடைய வரலாற்றையும் அங்கே கண்ணால் பார்த்துவிட்டு மௌத்துக்கு முன்னால் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதென்றால் அந்த ஹஜ்ஜுடைய பயணம்தான். எனவே இந்த ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக யாரு இஹ்லாஸோடு ஊர்ல ஹாஜியார் என்ற பட்டம் எடுக்கவில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கின்றார்களோ நிச்சயமாக லைஸ லஹு ஸவாபுன் இல்லல் ஜன்னah, சொர்க்கம் தான் அவர்களுக்கு கூலி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் பல கோடி ரூபாய் செலவழித்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜை யாரே இஹ்லாஸோடு செய்கிறார்களோ நாளைய கியாமத்திலே எங்களை கூட்டம் குடும்பத்தார் எல்லாம் சொர்க்கத்துக்கு சிபார்சு செய்து கொண்டு போகக்கூடிய சிபார்சுடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். உலகத்தில் ஒரு 4-5 லட்சம் ரூபாய் பணத்தை செலவழித்து அந்த கடமையை செய்யும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். உலகத்திலும் ஆகிரத்திலும் உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் தருகின்றான். எனவே இந்த சிறப்பான பாக்கியத்தை மௌத்துக்கு முந்தி அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. நம்முடைய பணங்களை நல்ல முறையில் செலவழிக்க அருள் புரிவாயாக. சிறப்பான அந்த ஹஜ்ஜுடைய கடமைக்கு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அதை கபூலியத்தான ஹஜ்ஜாக இஹ்லாஸோடு அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வசதி இல்லாம யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் மௌத்துக்கு முந்தி அந்த கஅபத்துல்லாவை பார்ப்பதற்கு, அந்த காட்சியை பார்ப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. ரப்பே நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.netmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.